வணக்கம். குமுதா சிவகுமார். இந்த லெசனில் 63 நாயன்மார்கள் பேட்டர்ன் வச்சு கோலங்களை எப்படி உருவாக்கலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். போன கிளாஸில் முதல் பேட்டர்னை வச்சு ஒரு கோலத்தை போட்டு பார்த்தோம். இன்றைக்கி ரெண்டாவது பேட்டர்னை வச்சு எப்படி கோலத்தை உருவாக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். போன கிளாஸில் போட்ட கோலத்தை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. இந்த பேட்டர்ன் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரெண்டாவது பேட்டர்ன் இது சிமெட்ரிக்கலாக இருக்கிற பேட்டர்ன். இதில் எக்ஸ்ட்ரா டாட்ஸ் வச்சு எப்படி வேணாலும் கோலத்தை உருவாக்கலாம். எப்படி இருந்தாலும் சிமெட்ரி மாறாது. இது 3.3 வருஷ கோலமாகவும் இதை போடலாம். இதை மாதிரி சிமெட்ரியாக இருக்கிற கோலத்தை தான் நம்ம 3.3 வருஷ கோலமாக போடலாம். சிமெட்ரி இல்லாத பேட்டர்னை நம்ம அப்படியே 3.3 வருஷ கோலமாக மாற்றி போடக்கூடாது. அதை எக்ஸ்ட்ரா டாட்ஸ் வச்சு சிமெட்ரிக்கல் கோலமாக மாற்றி தான் போடணும். அதை பின்னாடிலாம் பார்ப்போம். இந்த பேட்டர்னை வச்சு நிறைய கோலம் நம்ம பார்த்துருக்கோம். 7 புள்ளியில் அதுமாரி நிறைய கோலம் நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி பார்க்க போகிறது 9 புள்ளியில் இந்த மாதிரி கோலத்தை உருவாக்கியிருக்கேன். இது எப்படி போட்டிருக்கேன் அப்படிங்கிறத பார்ப்போம். இதுக்கு புள்ளி 9 புள்ளி 1 நிறுத்திருக்கேன். இதுக்கு முதல்ல இந்த பேட்டர்னை சென்டரில் கொண்டு வருவோம். இந்த பேட்டர்னாக போட்டுட்டோம். சென்டரில் இந்த பக்கம்லாம் புள்ளி இருக்குது. இந்த புள்ளியில் சரிகம பதனி அப்படிங்கிறதுல ஏதாவது ஒரு பேட்டர்ன் எடுத்து நம்ம போடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி நான் வேறு ஒரு பேட்டர்ன் போட்டிருக்கேன். இந்த பேட்டர்னை பார்த்தாலே தெரியும். பேட்டர்ன் சரிகம பதனியில் இதில் சென்டர் ஜாயின் பண்ணியிருக்கோம். அதாவது ஆங்கில எழுத்து யூ மாதிரி இருக்கும். அந்த பேட்டர்னை நம்ம வேரியேஷன் பண்ணி இந்த பேட்டர்னை நம்ம உருவாக்குறோம். இதை இன்றைக்கி இந்த இடத்துல போடுறேன். அதே பேட்டர்னை 4 பக்கம் போடுவோம். இப்போ இந்த புள்ளிங்களாம் எப்படி ஜாயின் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இதை ரெண்டையும் இப்படி ஜாயின் பண்ணுவோம். இப்போ இந்த 2 இடம் நிற்கிது இல்லை, இதை இப்படி வளைச்சி ஜாயின் பண்ணிவிடுவோம். இப்போ இந்த மேலே இருக்கிற புள்ளியை இதே மாதிரி இப்படி கூட ஜாயின் பண்ண நிறைய கோலத்தில் அப்படி போட்டிருக்கோம். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு நான் இதையும் ஜாயின் பண்ணுறேன். இதே ஜாயிண்ட்டை எல்லா இடத்துலையும் போடுவோம். நடுவில் இந்த பேட்டர்ன் போட்டிருக்கோம். 4 பக்கம் இந்த டிசைன் போட்டிருக்கோம். இதை அப்படியே விடக்கூடாது. அப்படி விட்டோம்னா அதை ஒவ்வொன்றும் தனித்தனி பேட்டர்ன் ஆகிடும். இதை ஜாயின் பண்ணணும். எந்த இடத்துல வேணால் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். முன்னாடி சொன்ன மாதிரி 7 இடம் கூட ஜாயின் பண்ணலாம். நான் எல்லா இடமும் ஜாயின் பண்ணலாம். நான் இன்றைக்கி சென்டரும் இந்த இடம் 2வது 3வது ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணிவிட்டு பெண்ணால் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு வருவோம். அப்போ கோலம் எப்படி வருதுங்கிறது தெரியும். ஆரம்பித்த இடத்துலேயே முடிகிற ஒரு கோட்டு கோலமாக பிரம்மமுடி கோலமாக வந்திருக்கு.
இந்த பேட்டர்ன் வச்சு போடுற கோலம் எல்லாமே நல்லா வரும், ரொம்ப அழகாக வரும். சிமெட்ரிக்கலாக இருக்கத்தான் ரொம்ப அழகாக வரும். நீங்கள் 7 புள்ளியில் கூட நிறையா போட்டிருப்போம். நீங்களும் வேறு மாதிரி புள்ளி வச்சு கூட நீங்கள் போட்டு பார்க்கலாம். அல்லது இதையே நீங்கள் ஜாயின்ஸாக மாற்றி கொடுக்கலாம். நான் வந்து 2 இடம் ஜாயின் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதுக்கு மேலே ஃபஸ்ட்டு, தேர்டு, செகண்ட், சென்டர் மட்டும் அல்லது எல்லா இடமும் அந்த மாதிரி மாற்றி மாற்றி 7 இடத்துலையும் நீங்கள் ஜாயின் பண்ணி போட்டோம்னா கோலம் விதவிதமாக வரும். அடுத்த கிளாஸில் 3வது பேட்டர்னை வச்சு ஒரு கோலத்தை உருவாக்கி போடுவோம். வணக்கம்.